ஹாய், ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1 வெங்காயம், பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை தக்காளி, இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து குழம்பு அன்றைக்கி வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து சூப்புக்கு தேவையான அளவுக்கு நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. நான் இந்த கிண்ணம் ஃபுல்லாக வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இது நம்ம ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இது ஆல்ரெடி ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சிருந்தேன். ஸோ நான் இப்போ ஒரு 5 விசில்ஸ் கிட்ட விட போகிறேன். நீங்கள் பச்சையாக அப்படியே முன்னாடி வேக வைக்காமல் அப்படியே சேர்க்குறீங்கன்னா மொத்தமாக ஒரு 9லேருந்து 10 விசில் விட்டுக்கோங்க. உப்பும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எலும்புலேருந்து கறி தனியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு குக் ஆயிருக்கணும். ஃபைனலாக பெப்பர் பவுடர் அண்ட் கொரியாண்டர் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபில்டருமே பண்ணி கொடுத்துக்கலாம். பட் நம்ம நைஸாக அரைச்சதுனால அது அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you on next video.